இந்தியன் ஃபேன்ஸுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய கன்சர்னே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027 வேர்ல்ட் கப்பா விளையாடுவாங்களா இல்லையான்றது தான். ஒரு மோசமான டெஸ்ட் சீரிஸை முடிச்ச இந்தியா அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா கூட நவம்பர் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போற ஓடிஐ சீரிஸ்ல விளையாட போறாங்க. இப்ப எல்லாரோட கண்ணுமே இந்த சீரிஸ்க்கு ரிட்டர்ன் ஆக போற ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி மேல தான் இருக்கு. சோ 2027 வேர்ல்ட் கப்க்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிறதுனால ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் இந்த சீரிஸ் தான் அதுக்கு முதல் படியா பார்க்கப்படுது. இப்ப இந்தியன் டீமோட போலிங் கோச்சான மோர்னே மார்க்கல் என்ன சொல்லிருக்காருன்னா, ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி நான் போலரா இருக்கும்போது எனக்கு நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்க 2 பேருமே ஃபிட்டா இருந்தாங்கன்னா 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அவங்களோட வயசு பிரச்சனை இல்ல, அவங்களோட ஃபிட்னஸ் தான் பிரச்சனை. ஏன்னா டீமுக்கு யங்ஸ்டர்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஆனா இந்த ஒர்க் லோடுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பாடியும் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவ்வளவு சீக்கிரமா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிக் மேட்சஸ்க்கு கண்டிப்பா பிக் பிளேயர்ஸ் தேவை. குறிப்பா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பெரிய பெரிய மேட்சஸ்ல சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதனால பிரஷர் எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் போலரா இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக நிறைய தடவை போட்டிருக்கேன். அவங்க 2 பேருமே பயங்கரமான மென்டல் பிரஷரை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்களோட பசி நிறைய தடவை மேட்ச் சிச்சுவேஷனை மாத்தினது மட்டும் இல்லாம அவங்களோட கான்பிடன்ஸ் ஆப்போனண்டோட ரிதமையே உடைச்சிரும். இந்த டெஸ்ட் சீரிஸை தோத்து போனது இன்னும் இந்தியன் ஃபேன்ஸை பாதிச்சிருக்குன்னு தெரியும். அதனால தான் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு நமக்கு ஃப்ரெஷ் எனர்ஜி தேவை. சோ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மறுபடியும் வின்னிங் ஆட்டிடியூட டீமுக்குள்ள கொண்டு வருவாங்க நான் நம்புறேன். சோ அவங்க ஃபிட்டா இருந்தாங்கன்னா 2027 வேர்ல்ட் கப் ஜர்னில அவங்க இருப்பாங்க. இதனால இந்த ஓடிஐ சீரிஸ்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு மோர்னே மார்க்கல் தெரிவிச்சிருக்காரு. மக்களை இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் இந்தியன் கிரிக்கெட்டை இப்போ ஷேக் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். சோ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027 வேர்ல்ட் கப்ல விளையாடுவாங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.